வணக்கம் நண்பர்களே. சீப்பா ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணணும்னா, ஸ்கை ஸ்கேனர் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். உண்மையாலுமே ஸ்கை ஸ்கேனர்ல கம்மியான டிக்கெட் ஃபேர் தான் குடுக்குறாங்களா அப்படின்னு செக் பண்றதுக்காக, இந்த வீடியோவ நான் அப்லோட் செஞ்சிருக்கேன். இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்களுடைய மொபைல்லயோ, லேப்டாப்லயோ கூகுள் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுல ஸ்கை ஸ்கேனர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. உங்களுக்கு ஸ்கை ஸ்கேனருடைய அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ் கிடைக்கும். அத நீங்க கிளிக் குடுங்க. கிளிக் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஹோம் பேஜ் போகும். இந்த பேஜ்ல பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டாவே உங்களுக்கு ஃப்ளைட் தான் உங்களுக்கு சூஸ் ஆயிருக்கு. இதுல ஃப்ரம் அட்ரஸ். ஃப்ரம்ன்றது எந்த ஊர்லேருந்து நீங்க ட்ராவல் பண்றீங்களோ, அந்த ஊரோட நீங்க டைப் பண்ணணும். உதாரணமா நீங்க சென்னையிலேருந்து ட்ராவல் பண்றீங்கன்னா, சென்னைன்னு சொல்லி டைப் பண்ணாலே உங்களுக்கு சென்னை அட்ரஸ் இருக்கும். அத நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது டூ அட்ரஸ் அப்படின்னு இருக்கும். அந்த டூல எந்த ஊருக்கு நீங்க ட்ராவல் பண்றீங்களோ, அந்த ஊர நீங்க குடுக்கணும். நான் கோவாவுக்கு நான் ட்ராவல் பண்றதுக்காக குடுக்குறேன். அடுத்தது எந்த டேட்லேருந்து நீங்க ட்ராவல் பண்ண போறீங்களோ, அந்த டேட் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது எந்த கேட்டகரியில நீங்க ட்ராவல் பண்றீங்களோ, அந்த கேட்டகரி சூஸ் பண்ணணும். உதாரணமா எக்கனாமிக் கிளாஸ்ல ட்ராவல் பண்றீங்களா? இல்ல பிசினஸ் கிளாஸ்ல சூஸ் பண்ண போறீங்களா? அப்படின்னு சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது கீழ பார்த்தீங்கன்னா, எத்தன பேசஞ்சர் ட்ராவல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ் குடுக்கணும். இதுல பார்த்தீங்கன்னா, 16 வயசு மேல இருக்கிறவங்க அடல்ட் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. ஆனா, நம்மளுடைய இந்தியன் சிவிலைசேஷன் லா படி 12 வயசு மேல இருக்கிறவங்கள அடல்ட்டா கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அதனால உங்களுக்கு 12 வயசு மேல இருந்தால நீங்க அடல்ட் கேட்டகரி இங்க சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு அடல்ட் தான் ட்ராவல் பண்ற மாரி தான் சர்ச் பண்றேன். சர்ச் குடுத்தா எனக்கு 3 ஆப்ஷன் வருது. அந்த 3 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, பெஸ்ட்டு, சீப்பஸ்ட், ஃபாஸ்டஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதுல நான் சீப்பஸ்ட் தான் நான் சூஸ் பண்ண போறேன். இதுல பார்த்தீங்கன்னா, எந்தெந்த ஏர்லைன்ஸ் சென்னையிலேருந்து கோவாவுக்கு அன்னைய டேட்ல ட்ராவல் பண்றாங்களோ, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே குடுத்துருக்காங்க. அதாவது எந்த ஏர்லைன்ஸ் ட்ராவல் பண்ண குடுத்துருக்காங்க. இதே போல ஃபில்டர் பண்றதுக்கான நெறைய ஆப்ஷன் இருக்கு. ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி பிரைஸ் அசெண்டிங் ஆர்டர்லேருந்து நீங்க வர மாரி கூட பண்ணிக்கலாம். இதில நான் ஃபில்டர் பண்ணிட்டு எந்த ஃப்ளைட் கம்மியான ஃபேர் குடுக்குறாங்களோ, அத நான் சூஸ் பண்றேன். அதாவது ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் தான் 3100 சில்லறைக்கு குடுக்குறாங்க. அந்த ஃப்ளைட்ட நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ண பிறகு ஒரு பாப்அப் மெசேஜ் வருது. அத ஓகே குடுங்க. ஓகே குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜ் தான் ரொம்ப முக்கியமான பேஜ். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுல இருக்கிற டிராவல் ஏஜென்ட்டோடைய லிஸ்ட் எல்லாமே இருக்கு. ஒவ்வொரு டிராவல் ஏஜென்ட்டும் இந்த ஃப்ளைட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் சார்ஜ் பண்றாங்க அப்படி லிஸ்ட் இதுல இருக்கு. இதுல எந்த டிராவல் ஏஜென்ட் மூலியமா நீங்க டிக்கெட் புக் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ, அந்த டிராவல் ஏஜென்ட் மூலியமா நீங்க டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இதுல குடுத்திருக்கிற டிராவல் ஏஜென்ட்டோடைய ரிவ்யூ உங்களுக்கு குடுத்திருக்காங்க. அதாவது ஸ்டார் ரேட்டிங்ல குடுத்திருக்காங்க. இந்த டிராவல் ஏஜென்ட் வெப்சைட்ல எந்த டிராவல் ஏஜென்ட்லாம் நீங்க டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இதுல நான் கோ அபிகோ நான் கிளிக் கொடுக்குறேன். செலக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கோ அபிகோடைய அபிஷியல் வெப்சைட் அட்ரஸ் உங்களுக்கு கொண்டு போயிருது. இதுல பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதாவது எத்தனை மணிக்கு ஃப்ளைட் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, எத்தனை மணிக்கு கோவா போகும். சப்போஸ் நீங்க கனெக்டிங் ஃப்ளைட் நீங்க கிளிக் கொடுத்தீங்கன்னா கனெக்டிங் ஃப்ளைட்டோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கு. அடுத்தது ஹேண்ட் லக்கேஜ் எத்தனை கிலோ, லக்கேஜ் எத்தனை கிலோ அலவன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் வேணுமா வேணாமா அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. நான் ட்ராவல் பண்ணும்போது எப்பவுமே இன்சூரன்ஸ் நான் போட்டது கிடையாது. நான் நோ தான் கொடுப்பேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுடைய பில்லிங் அட்ரஸ் கேட்குறாங்க. இந்த பில்லிங் அட்ரஸ் உங்களுடைய பில்லிங் அட்ரஸ், அதாவது எந்த ஊர்லேருந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறீங்க அந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்தா போதும். கரெக்டாக கொடுக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் உதாரணமாக மதுரையில் இருந்தீங்கன்னா மதுரை நீங்கள் கொடுங்க. எந்த பின் நம்பரோ அந்த பின் நம்பரை கொடுத்துருங்க. ஸ்டேட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது கீழே போனீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அதாவது பேசஞ்சர் யார் ட்ராவல் பண்ணுறாங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அதில் ஜெண்டர்னு ஒன்று இருக்குது. ஜெண்டர் மேலே ஃபீமேலாக சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் மிடில் நேம் இருக்குது. ஃபர்ஸ்ட் நேம்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம், அதாவது எந்த ஐடி ப்ரூஃப் வச்சு நீங்கள் கேரி பண்ணுறீங்களோ, அதை ட்ராவல் பண்ணுறீங்களோ அந்த ஐடி ப்ரூஃபில் என்ன நேம் மென்ஷன் ஆகிருக்கோ அந்த நேம் தான் நீங்கள் கொடுக்கணும். அடுத்தது லாஸ்ட் நேம் உங்களுடைய அப்பா நேம் நீங்கள் கொடுக்கணும். அடுத்தது ஃபோன் நம்பர், அடுத்தது இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஃபோன் நம்பரும் இமெயில் ஐடிக்கு தான் உங்கள் டிக்கெட் காப்பி சென்ட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் இமெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் டைப் பண்ணும்போது கரெக்டாக நீங்கள் கொடுங்க. அதே போல் உங்கள் பேர் டைப் பண்ணும்போது கரெக்டாக கொடுங்க. சப்போஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ராவல் பண்ண முடியாது. உங்களுடைய ஐடி ப்ரூஃப், அதாவது கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண ஃபோட்டோ ஐடி ப்ரூஃபில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அந்த டீட்டெயில்ஸ் கொடுங்க. இந்த ஸ்கை ஸ்கேனர் மூலிமா நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேம் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் மிடில் நேம் சேர்த்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2 பேர் நீங்கள் கொடுக்கணும். உதாரணமாக நீங்கள் கொடுக்கும்போது உங்கள் நேமும் உங்களுடைய இனிஷியல் வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். லாஸ்ட் நேம் அப்பா நேம் கொடுத்துக்கலாம். இது டொமஸ்டிக் ஃப்ளைட்னா ஓகே. ஆனால் இன்டர்நேஷனல் ஃப்ளைட்டில் போகும்போது ஒரு சில பேருக்குலாம் மிடில் நேமே இருக்காது. அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு மிடில் நேமே இருக்காது. அவங்களாம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எந்த வெப்சைட் அட்ரஸில் கம்மியான ஃபேர் கொடுக்குறாங்களோ அந்த ட்ராவல் ஏஜென்ட் மூலிமா நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது
உங்களுக்கு இந்த நேம் இஷ்யூ வந்து உங்களுக்கு வராது. அப்படி இல்லைனா நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களை ரிப்ளை பண்ணுறேன். கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொசீட்னு ஆப்ஷன் இருக்கும். ப்ரொசீட் கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீட் மேப் வந்து ஓப்பன் ஆகும். சீட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீ சீட் இருக்குது. அமௌண்ட் வந்து பே பண்ணி நீங்கள் சீட் வாங்கிக்கலாம். இதில் குறிப்பாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த பேசஞ்சர் வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து ஃப்ரீ சீட் வந்து கம்பல்சரி ஏர்லைன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. இது எதுக்கு ஆப்ஷன் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேசஞ்சர் வந்து கன்வீனியன்ட்டுக்காக அவங்க விருப்பப்பட்ட சீட்டில் தான் ட்ராவல் பண்ண நினைப்பாங்க. உதாரணமாக ஃபஸ்ட் ரோவில் உட்காந்து ட்ராவல் பண்ணணும்னு நினைப்பாங்க. விங்ஸ் பக்கத்தில் இருந்து உட்காந்து ட்ராவல் பண்ண நினைப்பாங்க. அவங்களும் அதை மாதிரி நினைக்கும்போது அவங்க வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து அவங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதற்காக தான் உங்களுக்கு கொண்டு வரப்பட்டது. இதில் வந்து கம்பல்சரியாக வந்து நீங்கள் சீட் வந்து சூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கான சீட் வந்து உங்களுக்கு இருக்கும். ஆனால் ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறவங்க விண்டோ சீட்டில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அவங்க என்ன பண்ணலான்னா விண்டோ சீட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹1000 ₹500 அதுமாரி எக்ஸ்ட்ரா வந்து அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது உங்களுக்கு மீல்ஸ் வேணும்னாலும் நீங்கள் மீல்ஸ் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு தான். மீல்ஸ் வேணும் ஆர்டர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா வேணான்னு விட்டுருங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே போல் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் லக்கேஜ் கொண்டு போனாலும் நீங்கள் இதிலே வந்து ஆன்லைன்லேயே வந்து ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் அப்படி இல்லைனா கீழே வந்து ப்ரொசீட் டு பேன்னு அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கான எல்லா ஆப்ஷனும் இருக்கும். நீங்கள் எந்த மோடில் வந்து நீங்கள் பே பண்ணுறீங்களோ அந்த மோடு யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம். பே பண்ண உடனே வந்து உங்களுக்கு டிக்கெட் காப்பி வந்து சென்ட் பண்ணிவிடுவாங்க. உங்களுடைய இமெயில் ஐடிக்கும் உங்களுடைய அஃபிஷியல் ஃபோன் நம்பருக்கும் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அந்த டிக்கெட் காப்பி வச்சு நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து டிபார்ச்சர் டேட்லேருந்து 48 மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்து உங்களுக்கு வெப் செக்இன் ஸ்டார்ட் ஆகிரும். நீங்கள் வெப் செக்இன் பண்ணிங்கன்னா உங்களுக்கான போர்டிங் கார்டு வந்து இஷ்யூ பண்ணிடுவாங்க. உங்களுடைய மொபைலுக்கு வந்துடும். அந்த போர்டிங் கார்டை வச்சு கூட நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். உங்களுக்கு வெப் செக்இன் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணும்னு கிளிக் கொடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன மாதிரி ஸ்கைஸ்கேனில் புக் பண்ணால் விலை வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நல்ல ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, கம்பேர் பண்ணி வந்து நம்ம டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். எந்த ஏர்லைன்ஸில் வந்து ஃப்ளைட் டிக்கெட் ரேட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். அதே போல் எந்த ட்ராவல் ஏஜென்ட் மூலிமா இந்த ஃப்ளைட் வந்து டிக்கெட் புக் பண்ணால் அமௌண்ட் வந்து கம்மியாகுது அப்படின்ற லிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் ஃப்ளைட்டை வந்து கம்பேர் பண்ணி நம்ம வந்து கம்மியான ரேட் வந்து சூஸ் பண்ணி நம்ம டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு நல்ல வெப்சைட் அட்ரஸ் தான். ஆனால் இருந்தாலும் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அடல்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 16 வயசு மேலே இருக்கிறவங்க அடல்ட் கேட்டகரியை சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேசஞ்சர் நேம் வந்து கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் நேம் ப்ளஸ் கம்பல்சரி மிடில் நேம் வந்து கேட்குது. அப்படி இல்லைன்னா எரர் காட்டுது. இதில் இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் ட்ராவல் பண்ணுறவங்க நிறைய பேருக்கு மிடில் நேமே இருக்காது. வெறும் கிவன் நேமும் சர்நேம் மட்டும் தான் இருக்கும். அவங்க வந்துட்டு எப்படி இந்த டிக்கெட் புக் பண்ணுறதுக்கான கிளாரிட்டி எதுவும் இது இல்லை. அதனால் எந்த வெப்சைட் அட்ரஸில் வந்து கம்மியான அமௌண்ட் வந்து கொடுக்குறான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக அந்த வெப்சைட் அட்ரஸில் போய்ட்டு நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு இது மாதிரியான எரர் வந்து உங்களுக்கு வரதுக்கான சான்சஸ் கம்மி. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இதே போல் தான் வந்து கூகுள் ஃப்ளைட்ஸும் வந்து ஒர்க் ஆகுது. ஆனால் இந்த கூகுள் ஃப்ளைட்ஸில் வந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது இதேமாரி பிரச்சனைகள் வரது கிடையாது. ஏன்னா இந்தியன் ஸ்டாண்டர்டில் அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் கூகுள் ஃப்ளைட்ஸ் மூலிமா வந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ண நினச்சிங்கன்னா அதற்கான வீடியோ வந்து நம்ம சேனலில் அப்லோட் செஞ்சுருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. கிளிக் கொடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும். உங்களுக்கு ஃப்ளைட் ட்ராவல் பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களை ரிப்ளை பண்ணுவேன். மேலும் ஃப்ளைட் ட்ராவல் சம்மந்தமான எந்த ஒரு வீடியோக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.